மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பை திறம்பட மேற்கொள்ள ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். 2027 மார்ச் 1 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் இது தொடர்பாக ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முதலமைச்சர் கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய மத்திய அரசின் முடிவை வரவேற்றும் இதனை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழுவை அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இந்தியா முழுவதும் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதாவது சாதி வாரியான கணக்கெடுப்பு மேற்கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்கள் குறித்து விரிவாக விவாதித்து மேம்படுத்திட மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வழக்கமாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்தியாவில் பல்வேறு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த இடஒதுக்கீடுகள் பெரும்பாலும் சாதி வாரியாக வழங்கப்பட்டு வருகிறது. எனவே எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், யார் யார் இன்னும் முன்னேறவில்லை, யாருக்கு இன்னும் அதிகமான இடஒதுக்கீடு தேவை இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு இந்த சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு பெரும் அடித்தளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அத்தகைய மிக அத்தியாவசியமான ஒரு கணக்கெடுப்புக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களுடைய பங்களிப்பும் இருந்தால்தான் அது சரியான முறையில் நேர்த்தியாக இருக்கும் என்று தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கான வழிகாட்டுதல்கள் குறித்து விவாதித்து மேம்படுத்திட மாநில முதலமைச்சருடைய கருத்துக்கள் முக்கியம் எனவும் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு குழுவை உருவாக்கவும் இந்த பணி தொடர்பான செயல்முறையின் உணர்திறன் பாதுகாப்பாகவும் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கான தரவுகளின் நம்பிக்கையை உறுதி செய்யவும் தேவைப்படும் இடங்களில் முன்னோடி சோதனை, அதாவது பைலட் ஸ்டடி உட்பட அனைத்து கட்டமைப்பு வடிவமைப்புகளையும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விரிவான பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் இந்த கடிதத்தினை எழுதியிருக்கிறார்.